ஆதியே துணை. சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் எனது அன்பான நமஸ்காரம். இன்று நம்முடைய ஜீவ சகோதரர் துணிவாசகானந்தர் அண்ணா அவர்களுடைய குமாரர் சாலை சத்தியமூர்த்தி அண்ணா அவர்கள் முத்துப்பேரை வழங்குவதற்காக வருகை தந்திருக்கிறார்கள். அண்ணா அவர்களுக்கு எனது அன்பான நமஸ்காரத்தை தெரிவித்து எங்களுக்கெல்லாம் நம் தெய்வம் அவர்களின் அருளமுதத்தை வழங்க வருமாறு அன்புடன் வரவேற்கிறேன் அண்ணா. நமஸ்காரம் அண்ணா. நமஸ்காரம். நமஸ்காரம். அனைவருக்கும் நமஸ்காரம். அனைவருக்கும் நமஸ்காரம். இன்றைய தினம் கற்பகத் தருவிலே ஜீவனை பற்றிய விஷயங்கள், ஜீவாத்மா பரமாத்மா, ஜீவன் பரமன் அப்படி என்கின்ற தலைப்பினிலே பகிர்ந்து கொள்ள விழைகின்றேன். பரிசு பரமாத்மா இந்த ஜீவாத்மாக்களுக்கு ஒரு பரிசு உத்தரவு பண்றாங்க. வையகத்தையும் வானகத்தையும் சர்வ காலங்களையும் சர்வ காலத்திற்குள் அடங்கிய அழிவிலாத நித்திய பூரண மேம்பாடுகள் அனைத்தையும் கையில் வரவழைத்து தரும் கிரயத்தை உடையது இந்த கிரந்தம். இந்த கிரந்தத்தில் செயலில்லாத வாசகமே கிடையாது. இஜகத்து மனு மக்களுக்கு மெய்வழி சபையாரின் தேக பரிசு என்று சொல்லவில்லை, ஜீவ பரிசு என்று அருளுகின்றார்கள். ஜீவ பரிசு. அந்த ஜீவனுக்கு அந்த பரிசு திருமேனி தாங்கி வந்த காரணத்தினால்தான் அந்த யமனனுகா நிலைகளிலிருந்தும் நரகத்திலிருந்தும் தப்பித்து அடுத்த யுகங்கோடி கால நித்திய வாழ்வித்தாக ஆக்கம் என்பது வித்துநாயகம் அவருடைய ஆங்கை விருப்பம் அவா. வையகத்தையும் வானகத்தையும் சர்வகால காலங்களையும் சர்வ காலத்திற்குள் அடங்கிய அழிவிலாத நித்திய பூரண மேம்பாடுகள் அனைத்தையும் கையில் கையில் என்றால் நினைவில் வரவழைத்து தரும் கிரயத்தையுடையது இந்த கிரந்தம். அந்த பரமாத்மா திருமேனி தாங்கி வந்து பரமனே உருவெடுத்து பாரிடை குருவாய் வந்த துறவலர் கரசே காமில் தொன்மறை புகழும் தேவே அருணடை பாதம் நோவை வடிமைக்காய் இறங்கி வந்த மறைமணி ஞான வாழ்வே மார்கனன் ஆதா போற்றி என்று அமுதகலை ஞான போதத்திலே அருளுகின்றார்கள். அப்போ அந்த பரம் என்ன செய்கிறது என்றால், நாமோ பரமாத்மா, நீ ஜீவாத்மா. இந்த ஜீவாத்மாவை காப்பாற்ற வேண்டியது பரமாத்மாவின் கடமையாகிறது. எப்பத்துல இருந்துனாக்கா, தந்தையிடமிருந்து தாயினுடைய கருவறைக்குள் போய் எந்தை சுக்கலாம் பல நாட்டில் வாழும் நாளில் சொல்றாங்க பாருங்க. அந்த காலத்திலிருந்து அந்த மண்ணுக்கு போறதுக்கு முன்னா ஆதிநாயகம் பாடுகின்ற வரையில் தெய்வத்தினுடைய பாடு ஓயா பாடாக இருக்கிறது. ஏன்னா இந்த ஜீவனை கடை தேர வேண்டும் என்பதற்கு அவங்க விருப்பப்படுறாங்க, நாம தான் விருப்பப்படணும். ஆனா 27 சதுரயுகம் முடிந்து 28வது கடைசி சனி பிடித்த கலையிலே கண்டதே காட்சி கொண்டதே கோலம் வெந்ததை தின்போம் விதி வந்தால் மாள்வோம் என்கின்ற காலகட்டத்திலே அதிவேகமாக ஓடுகின்ற இந்த யுகத்தினிலே விவேகத்துடன் வந்தவர்கள் தான் நமது பரிசு குருவாகிய ஆண்டவர்கள். பரிசு தெய்வமாக இருக்கின்றார்கள் நமக்கெல்லாம். தேடு குடகத்திலே அருளுகின்றார்கள். தேடி வரும் பொருளே யாவர்க்கும் தெய்வ திருவுலமே பாடியதோ வரார் பரிசு பெற்றோராக நாடி தோன்றுவதாலே நாம் அவரை கேட்போம். என்ன பரிசு? பொற்கிழியா, தங்க காசுகளா? ஜீவ பரிசு. ஜீவனுக்கு பரிசாக தருகின்றார்கள். அது சொல்றாங்க.
பெருங்கூலம் புறந்தமை புறவலர் அவர்கெலாம், பெருங்கூலம் புறந்தமை புறவலர் அவர்கெலாம், அறவலர் பரிசெலாம் அலக்கரும் அமலர். இதுல தேடு கொடுத்து சொல்றாங்க. இதுலயும் அது தேடி வரும் பொருளே. இதுல நமது தேடு கொடுத்தலே ஒரு பகுதி ஸ்ரீராம் வேதத்தை அந்த பகுதியில சொல்றாங்க. அறமலர் பரிசெல்லாம் அலக்கரும் அமலரன் நரைந்தந்த தேவேதமே மேற்சொன்ன ஆயத்தடுத்ததுவே என்று அந்த பரம்பொருள் இந்த ஜீவனுக்கு பரிசாக கொடுப்பது என்னவென்றால், அறமலம் வந்தாலும் முக்தி என்றதை கொடுக்குறாங்க. அதுக்கு உத்தரவு பண்றாங்க. வந்த சித்தர்கள் முத்தர்கள் எல்லாம் முனிவர்கள் எல்லாம் முனி பொங்கவர்கள் எல்லாம் நாமும் எல்லாத்தையும் விட்டுட்டு போயிட்டு குருபிரானே கதி என்று இருந்தோம். அதன் பின் அவர்கள் சொன்ன கட்டளைகளின்படி நடந்தோம். ஒரு சிறிதும் தவறாது நடந்தோம். அதன் பிறகு தவம் செய்யக்கூடிய நிலையை கற்றுத்தந்து நீயாச்சு சிவனாச்சு யமனாச்சு இது இந்த லக்கில் இருக்குதுன்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. நாம் தான் அதற்கெல்லாம் தவம் மேற்கொண்டு கடுமையான தவம் மேற்கொண்டு நம்முள் இருக்கின்ற உயிராகிய ஜீவனாகிய அந்த ஆண்டவர்கள் அவளை சந்தித்து யமன் பதியில் இருந்து கடத்தாட்டி வைக்க வேண்டும் என்று மன்றாடுவதற்கு அவ்வளவு காலம் ஆயிற்றாம். ஆனால் இந்த காலத்திலே கலிகாலத்திலே அந்த பரமனே பரமாத்மாவே நாம் தன்னுடைய தம் குருபிரான் மூலமாக கண்ட அந்த ஜீவனுக்கு அதிபதியாகிய பரமாத்மாவை கண்ட அந்த பரமாத்மாவை திருமேனி தாங்கி வந்த இந்த உலகத்திலே இந்த யுகத்திலே வந்த மனுக்கள் எல்லாம் அவ்வளவு முதல் முறையா உட்காரிப்பாங்களாம். அந்த தீர்ப்பு மைதானத்துல முதல் ரவுண்ட்ல உட்காரிப்பாங்க அப்படின்னு சொல்ல அந்த சித்தர் முத்தர்கள்லாம் ஒரு எண்ணம் இருக்கும். நாமெல்லாம் இவ்வளவு விட்டுட்டு போனோம், நம்மெல்லாம் பின்னால் இருக்கிறோம், இவர்கள் மட்டும் ஏன் முன்ன இருக்கிறாங்க அப்படின்னா, தெய்வம் அவர்கள் தவம் செய்து கொண்டிருக்கின்ற கட்டத்திலே காலகட்டத்திலே அவர்கள் எல்லாம் காத்து கொண்டிருக்கின்றார்கள், அறமலம் வந்து கொண்டிருக்கின்றார்கள். அவர்களுக்கெல்லாம் அந்த வாய்ப்புகள் கிடைக்கவில்லை. பாக்குறாங்க, அவங்களுக்கு அந்த நினைவு தேகத்தில் அந்த சூக்கும தேகத்துல இந்த காட்சியை காட்டுறாங்களாம் தெய்வம் அவர்கள். அப்புறம் பார்த்துட்டு ஆமாம் அவர்கள் எல்லாம் பரிசு பெற்றவர்கள் தான், பாக்கியவான்கள் தான் என்று அமைதியாக இருந்து விடுவார்கள் என்று தெய்வம் அவர்கள் அழுகின்றார்கள். உத்தரவு பண்றாங்க. முன்னோரு பேரப்பில் முடி சிரம் சாய்க்க மூண்டழி உலகினே என்னிலா ஜீவன் ராசிகடமக்கு இருந்தன கோண்டுக ஆனந்தம் இன்னேடும் பேரப்பில் இறுதியின் காலம் இங்குறும் அங்கமென்றியம்போம் பன்னேடும் பேர்கள் குபரிசோள் பரிசு பகர்ந்திடும் கோலம் வளர் நாளே பன்னேடும் பேர்கள் குபரிசோள் பரிசு பகர்ந்திடும் கோலம் வளர் நாளே. எவ்வளவு பொக்கிஷங்கள் இருக்கிறது. பன்னெடும் பேர்களுக்கு பரிசூழ் பரிசு, உபரிசூழ் பரிசு. உபரி என்றாலே அதிகமான தவ வல்லமை நமக்கு தெய்வம் அளந்து அந்த ஜீவன் அந்த இறுதி தருவாயில் களைத்தேற வேண்டும் என்பதற்காகவே பரிசாகவே வந்தார்கள். ஜகமதனில் அதிகதவ வெகு விரதரேனோ ஜகமதனில் அதிகதவ வெகு விரதரேனோ ககன முகடதிர்கலை பகரவலரேனோ மிக முயலு யோக பலமே வினவரேனோ மிக முயலும் யோக பலமே வினவரேனோ அகமறிய ஜீவனை அறிய உயிரை அறிய சொல்றாங்க தெய்வம். அகமறிய பரிசு குரு பலது தவறாமே. அப்போ அனந்த தேவர்களுக்கெல்லாம் அனந்தகைகளுக்கெல்லாம் குருவாக வந்த நமது தேவகமானவர்கள் அவர்கள் திருமேனி தாங்கி இருக்கும் பொழுது
அவர்கள் குரு, ஆசான், ஈசன் என்று அழைக்கப் பெறுவார்கள். அவர்கள் தன் திருமேனியை மறைத்து கொண்ட பின் அவர்களை தெய்வம் என்று உலகம் சொல்லுகிறது, வேதம் சொல்லுகிறது என்று நமக்கு கவலைப்படாதீங்க. அந்த 5049 பேருக்கு மட்டும்தானா? என்னை நம்பின பேருக்கெல்லாம் இருத்தினோம் மீட்பின் திட்டம்ட்டு அந்த நம்பிக்கையில இருந்து வச்சிட்டாங்க, ஈமான்ல கொண்டு வந்து வச்சிட்டாங்க. அதே நேரத்துல ஓயாது படிக்க ஓங்கும் உணர்வுன்றாங்க. ஓயாது படிக்க வேண்டும் என்பதற்காகவே ஒளி வடிவமாக இருந்த அந்த மார்கநாத பெருமான் அவர்கள் ஒளி வடிவமாக இருந்த அவர்கள் இன்று வரி வடிவமாக 4 வேதங்களிலும் இருந்து நமக்கு ஆட்சி புரிகின்றார்கள் என்றால் அது மிகையாகாது. அப்போ அந்த ஜீவன், போன வாரமும் ஜீவன் என்ற தலைப்பினிலே பகிர்ந்த அந்த காலகட்டத்திலே இன்றும் அதனுடைய தொடர்ச்சியாக அதையும் அதனுடைய தொடர்ச்சியும் என்று பகிர்ந்து கொள்ள தொடர்கின்றோம். என்னறிய ஜீவ கோடிகள் நாடு எழில் வாசி சுழிமுனை மண்டல மண்ணாடு சென்னை மாநகரம் என்னும் செல்வ நாடு சிதற துள் முந்தக விலங்கு நாடு அண்ணலாம் நூறிலங்கு மந்த நாடு அண்ணலாம் நூறிலங்கு மந்த நாடு ஆதிமறை வேதமெல்லாம் பிறந்த நாடு. ஆதி மறை வேதமெல்லாம் பிறந்தது, அதை போய் நம்மள நாடு சொல்றாங்க, நாட வேண்டும் சொல்றாங்க. என்னறிய பாஷையெல்லாம் என்ற நாடு என்னறிய பாஷையெல்லாம் என்ற நாடு என்றனுக்கு உபதேச மந்த நாடே. உத்தரவு பண்றாங்க. அடுத்தது ஜீவனை பற்றிய விஷயங்கள் உத்தரவு பண்ணுவாங்க. ஜீவனை பற்றிய விஷயங்கள் அப்படின்னு பாக்ஸ்ல ஜீவன், உயிர், ஜீவாத்மா, தன்னை அறிந்தவர்கள், ஆத்மாவை அறிந்தவர்கள் ஜீவாத்மா என்று சொல்ல வேண்டும் என்று ஒரு அனந்தர் அவர்கள் பணித்தார்கள். ஜீவன், உயிர், ஆத்மா, ரூஹு, ரூஹானியா என்று அரபிலும், இங்கே கிறிஸ்துவத்திலோ நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன், நானே வழி, நானே சத்தியம், நானே ஜீவன், என்னை அல்லாமல் ஒருவனும் பிதாவிடம் வாரான் என்று அங்கே அருளுகின்றார்கள். நமது தெய்வம் அவர்கள் அருளுகின்றது என்றால் பசுபதி சொல்லுவாங்க. பசுபதி பாசம், பசுபதி பாசம். பசு என்றால் ஜீவன், பதி என்றால் தெய்வம். அவர்கள் மேல் நாம் பாசத்தை வைக்க வேண்டும், அவர்கள் மேல் நேசத்தை வைக்க வேண்டும். அவர்கள் மேல் நாம் பாசத்தை வைத்தால் அவர்கள் நமக்கு நேசம் தரும் இறைவன் அப்படின்றது நமக்கு அந்த இறுதி இடரிடும் கடைநாள் எனக்கரும் துணையிறை இறைவா அருளென என்று அப்போதைக்கு பாட வராது என்றாலும் இப்பொழுதே பாடி பாடி அவங்க கிட்ட சொல்றாங்க. அந்த காலன் வரும் முன்னே அப்போதைக்கு உங்களை நினைக்கிறதுக்கு எனக்கு என்னென்னமோ வராது, எந்த எண்ணமே வராது, அப்போதைக்கு இப்போதே சொல்லி வைத்தேன் அரங்கத்து பெருமாளை அருள்வாய் என்று ஒரு ஆழ்வார் பாடுறதா சரிதம் இருக்கிறது. அப்போ தெய்வ உத்தரவு பண்றாங்க, நான் சொன்ன எல்லையில நீ நில்லு, உன்னுடைய உயிரைத்தான் என்னிடம் கொடுத்தாயிற்று, இனிமேல் அதை உன்னது என்று எண்ணலாமா? தெய்வ உத்தரவுங்க. ஜீவனுக்கு பதி என்ற பெயர் உண்டு, இறைவன் என்ற பெயரும் உண்டு. உள்ள இருக்காங்க இல்லையா, அந்த பசுபதி இதய தாமரையில் வீட்டிருக்கின்றார்கள். இந்த உடல் குற்றம் உள்ளது இருந்தும் இதில் இறைவன் தனி தேகம் ஒன்று கட்டி உங்களில் இருக்கிறார். ஜீவன் தன்னிடம் உள்ள 3 மலங்களை ஆணவம், கண்மம், மாயை பதியை சார்ந்து நின்று விலக்கி கொள்ள வேண்டும் சொல்றாங்க. எப்படி இருக்கும் அப்படின்னாக்கா உத்தரவு பண்ணுவாங்க,
முத்து இருக்கு, சிப்பிக்குள் இருக்கு. நாற்றமுள்ள சிப்பிக்குள்ளே முத்து இருப்பதை போல் இந்த அனித்திய தேகத்தில், நாற்றமுள்ள தேகத்தில், பருத்த தேகத்தில், பாவ தேகத்தில், குற்றமுள்ள தேகத்தில் குற்றமற்ற இறைபொருள் உன்னில் குடியிருக்கிறது என்று சொல்லுகின்றாங்க. ஜீவனை அறிவதன் அவசியம் உத்தரவு பண்றாங்க. தனிகமணி பிரான் அவர்கள் உத்தரவு பண்றாங்க. இந்த ஆதி மான்மேல கொடுப்பாங்க. அங்கே பிரம்மோதய ரகசிய மூலப்பழம் பண்ணார மணி உண்டை பெட்டகத்தை தங்களின் பெரிய தலை தாங்கி வழி வழி வந்ததை அங்கே வீரம் கூரேறி இளம் முழுவலு வேற்ற தலை கேட்டுவான் வேண்டி துணிந்த விட்டதின் பொருட்டாய் அதற்கேக வேண்டி சீடரிடத்தில், நமது ஆண்டவரிடத்தில் மகா மந்திர பிரேரணை என்னும் தேவ ரகசியம் பேச வேண்டியது அவசியம் ஆதலினாலே அத்தேவ ரகசியமோ இத்தூலம் கடந்த ஜீவதேகத்தில் தான் பேச வேண்டியதா இருக்கிறது அப்படின்ட்டு கொண்டு வராங்க. அந்த ஜீவதேகம் தெய்வம் அவர்களுக்கு தெரியாது. உடனே ஜீவதேகத்தை காட்டி அதற்கு பிறகு பேசுகின்றார்கள் அப்படின்றாங்க. அனந்தாதி தேவர்களுக்கும் அனந்தகிகளுக்கும் அந்த ஜீவதேகத்தை காட்டி தந்து அதிலே பேச பழக உலாவிட்டிருக்கின்றார்கள். நாமெல்லாம் வெயிட்டிங் லிஸ்ட்ல இருக்கோம். சொல்றாங்க, அறிந்தவர்களா இருந்தாலும் அறியாதவர்களா இருந்தாலும் அதனுடைய ரிசல்ட் என்னன்னா யமன் பதியலையிலிருந்து தப்பிக்க வேண்டும், கடத்த வேண்டும். நாமளால் கடக்க முடியாது, தானாய் கடக்க முடியாது. தெய்வம் அவர்களுடைய துணையால் தான் கடக்க வேண்டும். ஆதி துணை, ஆதியே துணை, அந்த ஆண்டவர்களே துணை என்று நாம் வேண்டி வேண்டி இப்பொழுதே இருந்து பயிற்சி பெற்றால்தான், முயற்சி எடுத்தால்தான் அந்த பதியலையிலும் தெய்வம் அவர்கள் நம்மை காப்பதற்கு தயாராக இங்கே உள்ளே இருந்து கொண்டிருக்கின்றார்கள். அவங்க உள்ளதானே இருக்காங்க. உத்தரவு பண்ணுவாங்க, நம்மெல்லாம் அறியலையே அப்படின்னு ஒரு எண்ணம் இருக்கும் இல்லைங்களா? உத்தரவு பண்ணுவாங்க மேமணி நாட்டுல, அரக்கர் வானவர் மனுக்கள் யாவரும் அலைந்தலைந்தின்னும் காணோனாம் ஆதிநாயக தேவதேவனை அடிமை கண்டு கலந்த நாள். அதுக்காக தாங்க இவ்வளோ பாடு நமக்கெல்லாம். அந்த ஆதி நாயக தேவதேவனை கலப்பதற்கு தான் இவ்வளவு பாடு. இந்த இந்த உலகத்திலே 3 பங்கு கடலும் 1 பங்கு தீவும் இருப்பதை போல நம்முடைய தேகத்திலே, நம்முடைய நினைவினிலே 99% உலக காரியமே இருந்துட்டு அந்த 1% தெய்வ காரியமாக இருந்து கொண்டிருக்கிறது. சம்மன் லைட் ஆஃப் ஆகி போச்சு. அப்போ அந்த 3 பங்கும் கடல் 1 பங்கு தீவு என்பதை போல 99% உலக காரியங்களாகவே இருந்து 100% இருந்தது. தெய்வம் அவர்கள் நம்மை திருப்புகின்றார்கள், ஜீவ வழிக்கு திருப்புகின்றார்கள், மெய் வழிக்கு திருப்புகின்றார்கள். அப்போ உத்தரவு பண்றாங்க, தூல தேகம் ஜீவ தேகத்திற்கு வயது என்ன? தூல தேகத்திற்கு ஜீவ தேகத்திற்கு வயது என்ன? உத்தரவு பண்றாங்க. ஜீவன் என்பது என்ன? உத்தரவு பண்றாங்க. ஜீவனின் வல்லப லட்சணம் என்ன? ஆத்மா, பரமாத்மா, ஜீவாத்மா பற்றி பகிர்கின்றார்கள். ஜீவனை சந்திப்பதன் பலன், சந்திக்காததன் விளைவு, சாவுடைய நேரத்தில் ஜீவனுடைய நிலை பகிர்கின்றார்கள். ஜீவனை தரிசித்தல், ஜீவாத்மாவின் தலை, ஜீவன் மேல் அன்பு பற்றி பகிர்கின்றார்கள். ஜீவனுக்கு தீங்கு செய்வது எது, ஜீவனின் தீங்கை போக்குவது எப்படி என்று அருளுகின்றார்கள். ஜீவனை பற்றிய பிற வார்த்தைகள், பாடல்கள், மான்மிய பகுதிகள் இடம்பெறுகின்றன. நம் உடலின் இருவித அக்னியும் இருக்கின்றது. மனித உடலில் இருவித உஷ்ணம் இருக்கிறது. ஒன்று ஜீவதேகத்தில் உள்ள காலாகினி, ஒன்று ஜீவதேகத்தில் உள்ள காலாகினி, மற்றொன்று தூளதேகத்தில் உள்ள ஜடரா அக்னி, வெளி உஷ்ணம். காலாகினி இல்லை என்றால் உயிர் போய்விடுகிறது. காலாகினி இல்லை என்றால் உயிர் போய்விடுகிறது.
ஜடராகினி குறைந்தால் வியாதிகள் அண்டும் கூடும். இரண்டுக்கும் நடுவே உயிர் இருக்கிறது. இதைத்தான் ஜலத்தில் அக்னி உருவாய் இருந்ததடா என்று நாம் குருமுராதியில் கூறியுள்ளோம் என்று நமது தெய்வம் அவர்கள் அழுகின்றார்கள். பிண்டத்தில் உள்ளது போல் பூமியை சுற்றியுள்ள அண்டவெளியிலும் உஷ்ணம் நிரப்ப பெற்றுள்ளது. தூளதேகம் ஜீவதேகத்திற்கு வயது என்ன அப்படின்னாக்கா சொல்லலாம். 15/9/62 பிறந்தேன், இன்னைக்கு நான் 62 வயசு. 2000 பிறந்தேன், 24 வயசு. தேகத்துக்கு சொல்லுவாங்க. உன் தூளத்திற்கு வயது எவ்வளவு? 100. ஆனால் ரூஹானியாகிய ஜீவதேகத்திற்கு வயது சொல்ல முடியுமா? அதன் வயது வரம்பு காணாத நீளம் உடையது. ஜீவன் இதை போன்று பல தேகம் எடுத்து விட்டது. ஜீவதேகம் யமனுக்கு அஞ்சாத தேகம். யமனுக்கு அஞ்சாத தேகம். அதன் திடமும் உன்னதமும் யாராலும் அளவிட்டு சொல்ல முடியாத பெருமிதம் உடையது. அது எதற்கும் அஞ்சாத வாளின் முனை போன்ற கூரானது. வாழை மரமென்றும் கல்லென்றும் பாராது பாயும் வன்மையுடையது. அந்த வைரமணி தேகமும் இத்தூள தேகமும் ஒன்றாகாது. இது பிணி வந்தால் வரும், பயப்படும். கவலைகள் வந்தால் வருத்தப்படும். ஆனால் அந்த ஜீவதேகத்திற்கோ அதெல்லாம் கிடையாது என்று அருளுகின்றார்கள். ஜீவன் என்பது என்ன அப்படிங்கிறாங்க. ஜீவன் என்பது என்ன அப்படின்றால், நமக்கு சொந்தமாகிய நன்மை பயக்குகின்ற தீ என்று பொருள். நந்தி நமக்கு சொந்தமாகிய நன்மை பயக்குகின்ற தீ என்று பொருள். ஜலத்தினில் அக்னி உருவாய் நின்று உன் தூலத்தை காத்து வருகிறது. ஒரு தலைமுறை காலம் உன்னை தூக்கி சுமந்து கொண்டு அலைகிறது. அந்த தீ குளிர்ந்து விட்டாலோ உன் உடலும் குளிர்ந்து கட்டி ஏறுகிறது. நாரி நலம் கெட்டு விடுகிறது. அந்த அக்னி ஜலத்தில் மூழ்கி போகும் முன்னர் ஜலம் சுண்டி தவம் உன்பால் ஏற வேண்டும். அப்படி தவம் ஏறுவதற்கு நீதியாகிய அந்த திருமேனியரின் திருவடி நிழலில் நீ தங்கி செவி உணவு உட்கொண்ட வண்ணம் இருக்க வேண்டும். அவ்வாறு இருந்தால் உன் பொய்மலங்கள் அனைத்தும் பொசுக்கப் பெற்று மெய் வீட்டில் குடியேறப் பெறுகிறாய். மேல் நோக்கி எரியும் ஜீவ விளக்கு. ஜலந்தனில் அக்னி உருவாய் இருந்ததடா. ஜீவ விளக்கு எப்போதும் மேல் நோக்கி எரியும் சுபாவம் உடையது. ஜீவன் அதாவது மூச்சு அதிகமாக போனால் ஜீவ உஷ்ணம் குறைகிறது. ஜீவ பிரயாணத்தின் போது ஜீவன் உள்ளடங்கி விடுகிறது. அதனால்தான் உடல் கனம் குறைந்து காணப்படுகிறது. சொல்லுவாங்க, மூச்சு வீணா போச்சுன்னா அவன் வீண் பேச்சு பேசுவாங்க. பேச பேச மூச்சு செலவாகுதுன்றதே தெரியாம உலகம் முழுக்க ஓடிட்டு சொல்ல தெய்வத்தில் பண்ணுவாங்க. அளவா பேசு, அளந்து பேசு உலக காரியத்தை. தெய்வ வாக்கியங்களையும் தெய்வ வார்த்தைகளையும் தெய்வ பாடல்களையும் தீர்க்க தரிசனங்களையும் அதிகமாக பேசு. அது பேச பேச மூச்சு உள்ளடங்கும். அப்போ அது தவம். சொல்லுவாங்க, மண் பேச்சு தான் உண்டு, தன் குடும்பம் உண்டு, தன் வேலை உண்டு. அது மண் பேச்சு. இங்கிருந்து அமெரிக்கா அது இது யுத்தம், எலெக்ஷன்ல ட்ரம்ப் ஜெயிச்சார், அதை ஜெயிச்சார், இது ஜெயிச்சார், வீண் கதை பேசினா அது வீண் பேச்சு. வீண் பேச்சு என்பது நமது தெய்வ வாக்கியங்களையும் தெய்வ தீர்க்க தரிசனங்களையும் ஆதி மான்மியம் ஆண்டவர்கள் மான்மியத்தையும் ஓயாது படித்து கொண்டு நினைவிலே பதிய வைத்துக் கொண்டு இருப்பவையானால் அது அப்போது மூச்சு வீணாகாது. அது தவமாகும். அப்போ வீண் பேச்சுக்கு மார்க் உண்டு. மண் பேச்சுக்கு மார்க்கும் இல்லை, ரிமார்க்கும் இல்லை. வீண் பேச்சுக்கு நிச்சயம் ரிமார்க். உனக்கு கொடுத்த பேச்சு அந்த மூச்சில இருந்தது. மூச்சை தெய்வீகத்திற்காக எவ்வளவு செலவு செய்தாய், மண்ணுக்காக எவ்வளவு செலவு செய்தாய், விண்ணுக்காக எவ்வளவு செய்தாய், வீணுக்காக எவ்வளவு செலவு செய்தாய் என்று அந்த மகசர் மைதானத்தை நாம் ஒப்படைக்க வேண்டும். ஒரு தந்தை ஒருவரிடம் 100 ரூபாய் கொடுத்து விட்டு
அந்த 100 ரூபாய்க்கு எப்படி தன் தந்தை தன் பிள்ளையிடம் கணக்கு கேட்கின்றார்களோ அதே போல் நமது தெய்வ தந்தையாகிய நமது ஆண்டவர்கள் அவர்கள் நமது தெய்வ தந்தை அல்லவா, அவர்கள் அந்த நீதி தீர்ப்பு மைதானத்திலே ஒவ்வொரு பேச்சுக்கும் ஒவ்வொரு மூச்சுக்கும் நாம் உண்ட ஒவ்வொரு பருக்கைக்கும் நாம் அருந்திய ஒவ்வொரு துளி தண்ணீருக்கும் கணக்கு ஒப்படைக்க வேண்டும். எப்படி என்றால் தெய்வத்தை சொன்ன சட்டத்திட்டத்திலே நின்று கொண்டு தெய்வமே நீங்க தான் கதி, ஆதிய துணை, ஆண்டவர்களே துணை என்று இருந்து கொண்டு அவர்களை பற்றியே பேசிக்கொண்டு அவளை பற்றியே சிந்தித்துக் கொண்டு, ஆனால் இவ்வளவு கட்டத்திலும் கொஞ்சம் வயிற்றுக்காக பர்மிஷன் கிராண்ட் அப்படின்னு நமக்கு சலுகை கொடுக்குறாங்க தெய்வம். வந்த சித்தர்களோ முத்தர்களோ அவங்கவுங்க குருபிரான் அந்த சலுகையை கொடுக்கவில்லை. ஏனென்றால் அவர்களுக்கு அந்த பவர் இல்லை. அந்த பவர்ஃபுல்லாக நமது தெய்வம் அவர்கள் அவதாரம் எடுத்ததன் காரணத்தினாலே சொல்றாங்க, கல்யாண காட்சி கட்டிரியா கட்டிக்க. ஒரு அனந்தர் அண்ணா வந்தார், மெய்வழி சீதாராம முதலியார் அண்ணா என்பவர் செக்ரட்டரியேட்ல ஒரு செக்ரட்டரியாக இருந்தவர். அவர் நமது மெய்வழி சவுந்தரராஜானந்தர், மெய்வழி முனுசாமி அனந்தர், மெய்வழி கோதண்டபாணி அனந்தர் நாயக்க முதலியார், மெய்வழி கோதண்டபாணி முதலியார் என்றவர்கள் எல்லாம் செக்ரட்டரியேட்ல பெரிய பதவியிலே வகித்தவர்கள். அந்த காலகட்டத்திலே சீதாராம முதலியார் அவர்கள் கேட்கின்றார்கள், இது என்னையா இது சகுப்பு தலப்பா கட்டிட்டு ஒரு சிவன் மாதிரி பெரியா வச்சிருக்கீங்க அப்படின்னு கேட்கிறார். ஒரு தமாசாக பேசக்கூடியவர் அவர். அவர் ஒரு பேசிட்டு சிரிக்கக்கூடியவராம். இதுனையா அப்படி இருக்கு ஹஹா அப்படின்ட்டு இருக்காரு. அதை கட்டி கொண்டிருந்த முனுசாமி அண்ணா என்பவர், சவுந்தரராஜானந்தர் அண்ணா என்பவர், உங்களுக்கு இந்த உலக காரியத்திலே ஹாஷியமாக நீங்கள் சிரிப்பதை போல் இது அல்ல, இது உன் தலையை மட்டுமில்லை, என் தலையை மட்டுமல்ல, அது உன் தலையையும் காக்க வந்தது இந்த தலப்பாகை. இந்த மெய் உலகம் முழுக்க தேகத்திற்கு ஓடிக்கொண்டிருக்கிறது. அந்த ஜீவனை பற்றிய சிந்தையே இல்லாமல் இருக்கின்றது. அந்த ஜீவனை பற்றிய சிந்தையை எடுத்து சொல்லி, ஜீவன் என்றால் என்ன, தேகம் என்றால் என்ன, சிவன் என்றால் என்ன, சிவம் என்றால் என்ன, பரம் என்றால் என்ன, யுகம் என்றால் என்ன, நரகம் என்றால் என்ன, சொர்க்கம் என்றால் என்ன, யமன் என்றால் என்ன, இவையெல்லாம் சொல்லக்கூடிய அந்த ஒரு குருச்சேத்திரம், குருகுல வாசம். இதை பற்றி நீங்கள் தவறாக எண்ண வேண்டாம் என்று ஒரு ஆத்திரத்தை, அன்பு கலந்த ஆத்திரத்துடன் சொல்லுகின்றார்களாம். அவர் கொஞ்சம் பதறிவிட்டார். இவர் இப்படி பேச வல்லவர் அல்லவே, என்ன இப்படி சொல்றார்? சரி நான் தப்பா இல்லாம தான் மன்னிச்சுக்கங்க, எனக்கும் ஆசைதான், அழகா இருக்கு அப்படின்னாராம். சரி சரி நல்லதுங்கன்ட்டு விட்டாங்க. அப்போ சவுந்தரராஜானந்தர் அண்ணா அவர்களும் மற்றும் சீதாராம முதலியார் அவர்களும் திருச்சிக்கு ஒரு வேலை விஷயமாக வர வேண்டிய வேலை. அவங்க கார்ல, தனித்தனி கார்ல, அரசாங்க கார்ல தனியா அவங்க ஃபேமிலியா கூட வாங்க திருச்சி தான் போறோம், அப்படியே போயிட்டு ஒரு 3 நாளோ 5 நாளோ இருக்க வேண்டிய காலகட்டம். அப்போ திருச்சிக்கு 2 பேருமே வந்துட்டாங்க. வந்துட்ட உடனே இவர் சொல்றார், நீங்கள் உங்கள் அலுவலக பணி 10 மணிக்கு ஆரம்பமாகும், மாலை 5 மணிக்கு முடியும். நீங்க பார்த்துட்டு நீங்க உங்க ஜோலியை பாருங்க, நான் எங்களுடைய குருபிரானுடைய மெய்வழிச்சாலை என்னும் உயிர் பெயரேற்றும் மெய்வழிச்சாலை என்னும் எங்கள் குருச்சேத்திரத்துக்கு நான் சென்று வருகிறேன் என்று சொல்லுகின்றார். அப்போ அந்த சீதாராம முதலியார் சொல்லுகின்றார், இவ்வளவு தூரம் வந்துவிட்டோம், நீங்கள் அன்றைக்கு சொன்னீர்களே சிவன் என்றால் என்ன, சிவம் என்றால் என்ன, ஆசான் என்றால் என்ன, சவம் என்றால் என்ன, சிவம் என்றால் என்ன, யமன் என்றால் என்ன, சிவன் என்றால் என்ன, இதெல்லாம் இது வரைக்கும் நான் கேட்கவே இல்லை. அப்பேற்பட்ட இடத்துல நான் அப்பேருந்து பார்க்கணும்னு நினைச்சிருந்தேன். நமக்கு அதற்கு தகுந்த மாதிரி காலமும் நேரமும் சூழ்ந்து நமக்கு வந்திருக்கு, என்னையும் இட்டுன்னு போயேன் அப்படிங்கிறார். அப்பொழுது அவங்க சம்சாரம் சொல்றாங்க, இங்க இருக்கிற உச்சி பிள்ளையார் கோயில், தஞ்சாவூர், கல்லணை, முக்கொம்பு இதுக்கெல்லாம் போகணும்னு அவங்க சொல்றாங்க. அது எப்ப வேணாலும் பார்த்துக்கலாம், அது தேக சம்பந்தம், இவர் சொல்றது ஜீவ சம்பந்தப்பட்டது, அவசியம் வேணும்ட்டு அவர் போய் பார்க்கணும்ட்டு வராங்க. சரி வாங்க அப்படிங்கிறாங்க. வந்த உடனே நமது தெய்வம் அவரிடம் அறிமுகப்படுத்துகின்றார்கள். தரிசனம் செய்துவிட்டு தெய்வம் தந்த அந்த அமுதனை உண்டுவிட்டு செவிக்கு அமுது தரப்போவதற்காக காத்து கொண்டிருக்கின்ற அண்ணாக்கள் சொல்றாங்க, தெய்வமே இவர் என்னுடன் பணிபுரிகின்றவர் அப்படிங்கிறாங்க. அவரும் அமுது வாங்கி பசியாரிட்டு கேட்குறாங்க. தெய்வத்திட்ட ரொம்ப க்ளோஸா பேசுறாங்க. தெய்வம் ஸ்கேன் பண்றாங்க, ஓ இது தம்முடைய வித்து தான். அப்போ கேட்குறாங்க, சாமி, அவர் கேட்கிறார், தெய்வமே என்று சொல்லல, சாமி நான் பிறந்தேன், எங்க தாத்தா ஒரு 10 ஏக்கர் நிலத்தை வச்சிருந்தாங்க,
எங்க அப்பா கொஞ்சம் கஷ்டப்பட்டு ஒரு 15 ஏக்கரா ஆக்கினாரு. திருப்பி நான் வந்து கொஞ்சம் உழைச்சி படிச்சு அது 20 ஏக்கரா நிலமா ஆக்கிட்டேன். அந்த ஊர்ல ஒரு கோயிலை கட்டினேன், ஒரு கும்பாபிஷேகம் கட்டினேன். ஒவ்வொரு முறையும் சென்னையில ஒரு பெரிய பதவியில இருக்கிறேன். திருமணம் பண்ணிக்கிட்டேன், பொண்ணு பிள்ளைய பெற்றுக்கிட்டேன், அதுங்களுக்கு வேண்டிய கடமையும் செய்துட்டு இருக்கேன். இத்தோட இந்த வேலை முடிஞ்சது அல்லவா சாமி? வேலைக்கு மாசத்துக்கு ஒரு நாள் அந்த கோயில் குளத்துக்கு நான் சென்று வருகிறேன், போதும் இல்லையா சாமின்னு கேட்கிறார். இதுதானே அப்படின்றாங்க. இவ்வளவும் நீ செய்தது உன்னுடைய பேருக்காகவும் மரியாதைக்காகவும் உன்னுடைய பெருமைக்காகவும் நீ அற்ப சந்தோஷம் அடைவதற்காகவும் செய்யப்பட்டதே அல்லாது உன் ஜீவனுக்காக நீ என்ன செய்து கொண்டிருந்தாய் கேக்குறாங்க. சொல்றோம் இல்லையா, லைஃப் இன்சூரன்ஸ் சொல்றாங்க. லைஃப் இன்சூரன்ஸ் அது தேகத்துக்கு தான் இன்சூரன்ஸ். லைஃப் இன்சூரன்ஸ் யாருக்கு கொடுக்க முடியும்? தெய்வம் அவள் மட்டும்தான் கொடுக்க முடியும். லைஃப்னா இந்த 100 வருஷம் மட்டும் லைஃப் இல்லை, இது வந்து அன்லைஃப், யுகங்கோடி கால இன்ஃபினிட்டி லைஃப் இன்சூரன்ஸ். அது யார் கொடுக்குறாங்கன்னா தெய்வம் தான் நமக்கு இன்சூர் பண்றாங்க, அஷூர் பண்றாங்க, உன்னை காப்பாத்துறேன்றாங்க, அப்போ உத்தரவு பண்றாங்க. அப்போ இத ஜீவனுக்காக நீ என்ன செய்த? ஒண்ணுமே இல்லையேன்னு. ஆமா சாமி. அப்போ இந்த ஜீவனுக்கும் இங்க விடியல் இருக்கிறது, இங்கே காப்பாத்துவாங்கன்னு சொன்னாரு. இந்த சபையில சேர்ந்துக்கிறதுக்கு எனக்கும் அனுமதி அளிக்கிறதுக்கு நான் என்ன செய்யணும் சாமி கேட்கிற. தெய்வம் உத்தரவு பண்றாங்க, நீ படித்த படிப்பை விட்டுவிட வேண்டும், உன்னுடைய சொத்து பத்துகளை விட்டுவிட வேண்டும், பழைய நினைவுகளையும் நிலைகளையும் விட்டுவிட வேண்டும், உத்தியோகத்தை விட்டுவிட வேண்டும், மனைவியை விட்டுவிட வேண்டும், மகன் மகளை விட்டுவிட வேண்டும், எல்லாத்தையும் விட்டு இங்கே வந்து உட்கார்ந்து கொள்ள வேண்டும் அப்படின்னு அவர் கொஞ்சம் முகம் வாடிச்சான். அப்படின்னு சொல்லுவேன்னு பாக்குறியா? அப்படி அல்ல, அது அந்த காலம். நான் வந்த காலத்திற்கு முன் அந்த காலம் அப்படித்தான் இருந்தது. நான் வந்த காலத்திலே படிச்சுக்கோ, உத்தியோகம் பார்த்துக்க, கல்யாணம் பண்ணிக்க, குழந்தை குடிய பெத்துக்கோ, சொத்து சுகம் சேர்த்துக்க, 10ஓட 1 11 என்னை வச்சுக்க, போதும், உன் ஜீவனை கடைத்தேற்றுவதற்கு நான் உத்தரவாதம் தருகிறேன், உத்தரவாதம் தருகிறேன் என்று அருள்கின்றார்கள். உடனே சேர்ந்தார். சேர்ந்து மெம்பராகி காஷாயம் உபதேசம் தீட்சை எல்லாம் வாங்கி மேபி சீதாராமானந்தர் அவர்கள் இருந்து தெய்வம் அவர்கள் சொற்படியே நடந்து தெய்வம் எப்படி உத்தரவாதம் தந்தார்களோ அதே போல் அவருடைய ஜீவனை கடத்தேறுவதற்கு அடக்கமும் ஆகி கூடுவாஞ்சேரி சபையிலே அடக்கம் செய்யப்பட்டார்கள். அப்ப சொல்றாங்க, அந்த வரம்பு காணாத நீளமுடையது ஜீவன், இதை போன்று பல தேகம் எடுத்து விட்டது ஜீவதேகம், யமனுக்கு அஞ்சாத தேகம், அதன் திடமும் உன்னதமும் யாராலும் அளவிட்டு சொல்ல முடியாத பெருமிதம் உடையது, அது எதற்கும் அஞ்சாத வாளின் முனை போன்ற கூரானது, வாழை மரம் என்றும் கல்மரம் என்றும் பாராது பாயும் வன்மையுடையது, அந்த வைரமணி தேகமும் தூள தேகமும் ஒன்றாகாது என்று தெய்வம் அவர்கள் அருள்கின்றார்கள். ஜீவன் என்பது அந்த சொல்றாங்க, நமக்கு சொந்தமாகிய நன்மை பயக்குகின்ற தீ என்று பொருள். ஜலந்தனில் அக்னி உருவாய் நின்று உன் தூளத்தை காத்து வருகிறது ஒரு தலைமுறை காலம், உன்னை தூக்கி சுமந்து கொண்டு அலைகிறது. செல்வாங்க, எனக்கு கை வலிக்குதா கால் வலிக்குதா அப்படின்னு 4 பேர் தூக்கின்னு போனா சொல்றாங்க. இந்த கோயிலெல்லாம் பார்த்தா முன்ன ஒருத்தர் தூக்கின்னு போவாங்க, கூட மாதிரி வச்சு, ஏற முடியாத வயசானவங்க தூக்கின்னு போவாங்க. அவங்களுக்கே கையை காலை வலிக்கும் சொல்லாம, ஆனா காசு வருதுன்னு தூக்கின்னு போறாங்கன்னு வச்சுக்கோங்க. இது நமக்கு ஏதாவது காசு கேட்டுச்சோ கேட்கறாங்க தெய்வம், கை வலிச்சிச்சு காசு வலிச்சுன்னு சொல்லிச்சா ஒரு மைண்டும் இல்லாம, மலைக்காடு தெரியாம நீ எங்கெங்க போனியோ அங்கெல்லாம் உன்னை தூக்கி சுமந்துச்சே, அது எது? அதை பார்க்க வேண்டாமா? பார்க்கணுன்ற எண்ணமாவது வர வேண்டாமான்னு கேட்பாங்க. எவ்வளோ அன்பா சொல்றாங்க பாருங்களேன். தூக்கி சுமந்து கொண்டு சென்றுச்சு, அதை பார்க்க வேண்டாமான்றாங்க. அப்போ அந்த அக்னி ஜலத்தில் மூழ்கி போகும் முன்னர் ஜலம் சுண்டி தவம் உன்பால் ஏற வேண்டும். அப்படி தவம் ஏறுவதற்காக நீதியாகி அந்த திருமேனியரின் திருவடி நிழலில் நீ தங்கி செவி உணவு உட்கொண்ட வண்ணம் இருக்க வேண்டும். அவ்வாறு இருந்தால் உன் பொய்மலங்கள் அனைத்தும் பொசுக்கப்பெற்று மெய் வீட்டில் ஜீவ வீட்டில் குடியேறப் பெறுவாய் என்று அருளுகின்றார்கள். உடல் முழுதும் பற்றி இருக்கும் ஜீவ ஆவி மனு கர்ப்பத்தில் ஜனிக்கிறானே, மனு கர்ப்பத்தில் ஜனிக்கிறானே, அதிலிருந்து 3 மாதம் 6 நாளையிலிருந்து 3 மாசம் 90 + 6 96 நாளையிலிருந்து ஜீவ ஆவி ஊற ஆரம்பித்து எல்லா பூதியங்களிலும் கலக்கிறது.
மாமிசம், இரத்தம், நரம்பு, ஜவ்வு எல்லாவற்றிலும் ஊறி கலக்கிறது ஜீவாவி. ஜவ்வில் கலந்தது போல் அல்லாமல் ஜவ்விற்கு அடியில் உள்ள மாமிசத்தில் வேறே மாதிரியாக கலந்திருக்கும். அதிலேயே 2 விதம் இருக்கிறது. இந்த எலும்புகளில் உள்ள சன்னமான துவாரங்களில் உள்ள சிறு சிறு தமர்களில் உள்ள கொழுப்பில் ஜீவன் அதிக அழுத்தமாக பற்றியிருக்கும். அதைவிட இந்த நரம்புகளில் எப்படி பற்றியிருக்கும்? இது அல்லாதபடிக்கு தலைபாகத்தில் ஆயிரக்கணக்கான விதம் இருக்கிறது. இத்தனையும் தாண்டி ஜீவன் பிரிப்படர்துன்னா அது என்ன சாமான்யமா? அதற்கு தகுந்த ஆயுதம் போட்டல்லவா யமன் பிடுங்குகிறான். ஆண்டவர்கள் தங்கள் திருக்கரத்தில் உள்ள விரல்களை கோத்து காண்பித்து கோத்து காண்பிக்கிறாங்களாம். காண்பித்து இப்படித்தான் சிக்கலாக நரம்பு முதலியானவைகளில் நம் ஜீவன் கலந்திருக்கு. இதை பிரிப்பதென்றால் எவ்வளவு கடினம் என்று பார் என்று தெய்வம் அருள்கின்றார்கள். அது கொஞ்ச நேரத்து வேதனையான்னா அந்த ஜீவன் பிடுபடுங்க சொல்ல ஒவ்வொரு மயிர்காலிலிருந்தும் பிடுங்குற மாதிரி சொல்லும். அந்த வலி கோடானு கோடி வலியை விட ஒரு வலியை விட கோடானு கோடி வலி அதிகமாக இருக்கும். அதுக்கு உத்தரவு பண்ணுவாங்க. ஒரு பட்சி ஜாதியை கொண்டு வந்து அந்த இறகையெல்லாம் பிரிச்சு எடுத்துட்டு ஒரு கொதிக்கின்ற நெய்ல விட்டாப்புல இருக்கும். விட்டா என்ன ஆகும்? ஒரு சனம் அப்படியே அது உயிர் பிரிஞ்சிச்சு. ஆனால் உனக்கு உயிர் பிரிவது அந்த ஒரு சனம் தான் அந்த பட்சி ஜாதிக்கு, அதோட முடிச்சு வாதனை. ஆனால் உனக்கோ அந்த அந்த உயிர் உடலில் இருந்து பிடுங்கப்படுகிறது, பறிக்கப்படுகின்ற நேரம் பயங்கரமான வாதனை. அது அந்த பட்சிக்கு முடிந்தது போல் முடிந்து விட்டதா என்றால் இல்லை, அது அப்படியே தொடர்ந்து கொள்கிறது. அதுதான் நரகம். அங்க ஒவ்வொரு நொடியும் குத்தி கொண்டே இருக்கும், ஒவ்வொரு நொடியும் வெட்டி கொண்டே இருக்கும், ஒவ்வொரு நொடியும் பற்றி கொண்டே இருக்கும், எரிந்து கொண்டே இருக்கும். சூடே தாங்க முடியலையே, அங்க எங்க தாங்கிறது? ஒரு முள்ளு குத்தினோட தாங்க மாட்டாயேப்பா, ஒரு தலைவலி வந்தா கூட தாங்க மாட்டாயேப்பா. அந்த யமன் பதியலையில் உள்ள எப்படிதான் தாங்குவாயோன்றாங்க. நாம ஆத்திரப்படணும், நாம அவசரப்படணும், அவஸ்தப்படணும்ன்ற எண்ணம் நமக்கு இருக்கணும். அந்த எண்ணெல்லாம் இல்லாத மாயை மூடின மாயையான பிரபஞ்சத்தை மறந்துவிடும் கண்டாய் ஈசனே கண்பாராய், இனி ஈசனே கண்பாராய் என்று தீர்க்கதரிசனத்தை நமக்கு அருளுகின்றார்கள். தெய்வம் அப்படி நம்மளை காப்பாற்றுறாங்க. அப்போ ஜீவனின் வல்லபங்கள் நம் இரத்தத்தை உறையாமல் காப்பது ஜீவனே. உங்கள் உடம்பில் காயம் ஏற்பட்டு வெளிவரும் இரத்தம் காற்று பட்டவுடன் உறைந்து விடுகிறதே. அப்படியானால் காற்று தினமும் உன் மூக்கு வழியாகவும் வாய் வழியாகவும் உடம்பிற்குள் போக்குவரத்தில் இருக்கிறதே, உள்ளே உள்ள ரத்தம் ஏன் கட்டி போவது இல்லை? அதாவது வெளிக்காற்று உடம்பிற்குள்ளே போனதும் ஜீவன் இருப்பதால் அளவாக மாறி ஒரு ஸ்டெபிலைசர் வச்சிருக்காங்க தெய்வங்க, மாறி ரத்தத்தை கட்டவிடாமல் பாதுகாக்கிறது. ஜீவன் பிரிந்து விட்டால் செத்தால் வெளிக்காற்று உள்ளே சர் சர் என்று போகிறது. அதனால் ரத்தம் கட்டி விடுகிறது. பிறகு உடம்பு கனத்து புழுத்து நாறி விடுகிறது. நம் சபையை சேர்ந்தவர்களுக்கு, அதாவது ஜீவ பிரயாணம் ஆகிறவர்களுக்கு அப்படி ரத்தம் கட்டுவதில்லை. காரணம் ஜீவன் உள்ளடங்கி விடுகிறது. தெய்வம் உத்தரவு பண்ணுவாங்க, ஆள் தான் உள்ள இருக்க, எங்க வெளியே போனாங்க? உள்ள இருக்கே. அப்ப எப்படி கனம் ஏறும்? அப்ப எப்படி நாத்தம் வரும்? ஆள் தான் உள்ள இருக்கே அப்படின்வாங்க. ஆள், அந்த ஆள் யாரு? அதுதான் ஜீவன், அந்த உயிராகிய ஆண்டவர்கள். கடவுள் கடவுள் என்று சொல்லுகின்றார்கள். நம் சபையில் சேர்ந்தவர்களுக்கெல்லாம் அந்த கடம் உள் அடங்குகிறது. இதை சேராதவர்களுக்கும் ஏதை ஏறிட்டு பார்க்காதவர்களுக்கும் கடவுள் கசப்பாக, கசப்பு ஜலமாக கடைசியில் வெளிவந்து விடுகிறது என்று அருளுகின்றார்கள். தேகத்தை உருவாக்குவதும் இறைவனின் திருத்தலமாகவும் இருப்பது ஜீவனே. தேகத்தை உருவாக்குவதும் இறைவனின் திருத்தலமாகவும் இருப்பது ஜீவனே. ஜீவன் பஞ்சு இழை, மயிரிழையை காணிலும் சிறியது, எத்தனையோ மடங்கு சிறியது. அந்த இழையிலே ஒரு துளை, அதனுள்ளே ஆவியாக நிற்பது நுண்ணியதினும் நுண்ணியதானது ஜீவன். அதன் உசும்பலினாலேயே இந்த தேகாதி அந்தமும் அசைகிறது. பஞ்சபூதமும் அதனிடத்திலிருந்தே கடன் பெற்றே தேகமாகிய இந்த கூட்டை கட்டிற்று. அது மயனத்தின் மயனமாக இருந்து கொண்டு சகலத்துக்கும் உதவுகிற பஞ்சபூதகன தலையரசனின் திருத்தலமாகவும் இலங்கி மிளிர்கிறது என்று கோடாயுதக்கூர் வாக்கியம் 5 நமக்கு அருளுகின்றார்கள்.
உடலை மேலே தூக்கி பிடிப்பதும் ஜீவன். உயிர் ஒரு ஆவியான பொருள். அது எப்படி இவன் கண்ணுக்கு தெரியும்? உயிரோடு இருக்கும்போது உடற்பளு குறைந்திருக்கிறது. உயிர் போய்விட்டால் உடற்பளு அதிகமாகிறதே, அது ஏன்? ஒரு தீபத்தின் சுடர் மேல் நோக்கி எரிகிறது, அது அதன் சுபாவம். அதுபோல ஆவியான உயிர் உடலில் இருக்கும்போது அது உடலை மேலே தூக்கி பிடித்து கொண்டு இருக்கிறது. அதனால் தான் உடற்பளு குறைந்திருக்கிறது. உயிர் போய்விட்டால் உடலை தூக்கி பிடிக்கும் பொருள் எதுவும் இல்லாததால் உடற்பளு அதிகமாகிறது. தூங்குறோம், தூங்கி எழுந்துட்டு ஒரு குழந்தையே கூட நல்லா தூங்குற குழந்தைய தூக்கி பாருங்களேன், வெயிட்டா இருக்கும். ஏன்னா அந்த தூக்கம் என்பதே ஒரு குட்டி சாவு. சாவுக்கு ட்ரைனிங் ஆகுது. ட்ரைனிங் எடுத்துனே இருந்துட்டு தூங்குறான் இழந்துக்கிறான், தூங்குறான் இழந்துக்கிறான். ஆனால் சாவுடைய நேரத்தில் தூங்கி விட்டால் பெருந்தூக்கம். அது பெருந்தூக்கம், அது துக்கம். இது இந்த சிறுந்தூக்கம் சிறுந்துக்கம் எழுந்துக்கிறோம். ஆனா அதுல பார்த்தா வெயிட்டா இருக்கு, இங்கேயும் வெயிட்டா இருக்கு. அதுக்கப்புறம் நடக்க போக இருந்தா அந்த வெயிட் குறையுது. ஆனால் அந்த மேலா தூக்கம், மேலா துயில் இருக்க சொல்ல பார்த்தாங்களா, அவங்களுடைய உடம்பு கனத்தால் அதிகமாகி போயிடுதுன்றதை அழுகின்றார்கள். சாதாரணமாக நம்ம உடலுக்குள் உள்ள ஜீவன் இல்லை என்றால் நம்மிடத்தில் உள்ள ஒவ்வொரு கருவிகளும் 1000, 2000, 10,000 கிரையும் உள்ள கருவிகள் பைசா கூட பெறாது சொல்றாங்க. அங்க கொலை செய்தவன் அங்க இருப்பான், இவ தான் கொலை செய்த மாதிரி அந்த வக்கீல் இப்படி 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 கொஞ்ச நேரம் நாக்கு அடிச்சு, அப்பா வெய் 10,000 வெய் 1000 அப்படிங்கிறாங்க. அப்ப நாக்கு சம்பாதித்தது, கை கால் சம்பாதித்தது. கால் ஒரு இடத்துல போயிட்டு உடற்பயிற்சி செய்யறாங்க, ஃபுட்பால் ஆடுறான் காலுக்கு வேலை, கிரிக்கெட்ல ஆடுறான் கைக்கு வேலை, இருக்கா இல்லைங்களாங்க? செஸ் போர்டு ஆடுறான் கண்ணுக்கு வேலை, நினைவுக்கு வேலை. ஒவ்வொன்றும் கருவிகுலத்துல பேரையும் சம்பாதித்து கொடுக்குது, வேலையையும் சம்பாதித்து கொடுக்குது, பணத்தையும் சம்பாதித்து கொடுக்கிறது. அந்த ஜீவன் பிரிந்து விட்டால் ஏதாவது செய்யுமா? ஒரு பக்கம் போனா போது, ஒரு பக்கம் விளங்குமா இயங்குமான்னு கேட்பாங்க. மொத்தம் போயிடுவாங்க. மொத்தம் போயிடுமோ? அப்ப கேட்பாங்க, உன்னுடைய சொத்து உன் மனைவி சொத்தா, உன் மகன்கள் சொத்தா, நீ சேர்த்த ஆஸ்தி பாத்தி எல்லாம் சொத்தா, உன் உயிர் சொத்தா என்றால், உன் கை கால் சொத்தா, உன் உயிர் சொத்தா என்றால், என் கை கால் கூட சொத்தல்ல, என் உயிர் தான் சொத்து என்று சொல்லுவாய். மனைவி சொத்தா உயிர் சொத்தா என்றால், மனைவியும் சொத்தல்ல, உடம்பும் சொத்தல்ல, உயிர் தான் சொத்து என்று சொல்வாய். அப்ப சொல்றாங்க, உயிருக்கு மேலான ஒரு தௌலத் சொத்து வேறு எதுவும் உலகத்தில் இல்லை. அந்த ஒன்றை அறிந்து விட்டால் உலகத்தை நீ அனைத்தையும் அறிந்தவன் ஆகிறாய். அந்த ஒன்றை அறியவில்லை என்றால் நீ உலகத்தில் அனைத்தும் அறிந்திருந்தாலும் ஒன்றும் அறியாதவன் ஆகின்றாய். ஆண்டியா இருந்தாலும், அரசனாக இருந்தாலும், படித்தவர்களாக இருந்தாலும், படிக்காதவர்களாக இருந்தாலும், ஏழையாக இருந்தாலும், பணக்காரர்களாக இருந்தாலும், இந்த உலகத்திலே நோயுற்றவர்களாக இருந்தாலும், ஆரோக்கியவான்களாக இருந்தாலும், பலசாலியாக இருந்தாலும், பலம் இல்லாதவர்களே இருந்தாலும், அந்த ஜீவனை காணவில்லை என்றால் அனைத்தும் வீணே என்று நமக்கு எடுத்துரைக்கின்றார்கள். அது மட்டுமல்ல, கையில் தொடுவதற்கும் காசு கூலி கொடுக்கணும். அப்பேற்பட்ட கிரயத்திற்கு இந்த உடலை ஏற்றி வைத்திருக்கிறது இந்த ஜீவன். தன் ஜீவனை அறியாமல், தன்னை அறியாமல் செய்கின்ற வணக்கம் என்ன வணக்கம் என எல்லா வேதங்களும் குறிக்கின்றன. இவன் தன்னை அறிந்தவனா அறியாதவனா என்பது மரண காலத்தில் தெரிந்துவிடும். மரண தருவாயில் அறியாத பாவியா இருந்தால் அவனுக்கு கசப்பு வெளியாகிவிடும். அதை நிறுத்துகின்ற சுச்சானது, பிரணவ சுச்சானது ஒன்று இருக்கிறது. பஞ்சாட்சரம் என்றும், அஷ்டாட்சரம் என்றும், களிமா என்றும், இப்படி பல்வேறு நாமங்களை கொண்டுள்ள மூலமந்திர சுவிட்ச் அது. இதுதான் இதனால் நாம் வாழுகின்ற நாள் அபகேடாக வருகிற நாள் எப்பவோ, என்றைக்கோ, எந்த நேரத்திலோ தெரியாது. ஆகவே இந்த ஜீவ சுவிட்சை ஒவ்வொருவரும் கட்டாயமாக பெற்றுக்கொள்ள வேண்டும். ஜீவ சுவிட்ச் யாருங்க? அந்த சுவிட்ச் தான் எங்கிட்ட இருக்க. உன் மூச்சு உந்துன்னு சொல்றியே, உன் பேச்ச கேட்க மாட்டேங்குதே, என் பேச்ச கேட்குதேன்னு வாங்க. ஐயா, அந்த மூச்சுக்கும் பேச்சுக்கும் அந்த நினைவிற்கும் எல்லாத்துக்கும் அதிபதி நீங்க தானுங்களே ஐயா, உங்க பேச்சு அது கேட்கும் அப்படிங்கிறாங்க. அப்ப சொல்றாங்க, இப்பவோ பின்னையோ நாங்க சொல்றாங்க, இப்பவோ பின்னையோ சற்று நேரத்திலோ, இப்பவோ பின்னையோ சற்று நேரத்திலோ, இரவிதான் படு நேரமோ, இரவிலோ பகலிலோ உதய காலத்திலோ, எந்தெந்த வேலை தனிலோ,
இரவிலோ பகலிலோ உதய காலத்திலோ எந்தெந்த வேலை தனிலோ அப்பிலோ தீயிலோ நாயிலோ பேயிலோ அரவு தரு பெருமிடியிலோ ஆறாத புண்ணிலோ அறநோய்கள் தன்னிலோ ஆயுதங்களினாலேயோ செப்பரிய வீட்டிலோ காட்டிலோ என்னுயிர் விரிந்திடும் இறைவா என்றெல்லாம் சொல்கிறார்கள். அப்போ அந்த பிரணவ சுற்று பெற கால வரம்பு ஏதாவது இருக்கிறதா என்று பாருங்கள். இதை கட்டாயமாக ஒவ்வொருவரும் பெற்றே தீர வேண்டும். எப்போது எந்த நேரம் கேட்டோமோ அந்த நேரமே தான். ஏன் தான் வாழ்வதற்குத்தான் முடிவிலே தலைக்கு வருகிறதே ஆபத்து, மானெடுங்கால ஆபத்து, யாரும் தடுக்க முடியாத ஆபத்து. அந்த ஆபத்தை தடுக்கிறதுக்குத்தானே உனக்கு இந்த உன்னத அறிவை தந்தான், ஜீவனை தந்தான். சோறு தின்கிறதற்கு அல்லவே. பொய்ப்பொருளை சம்பாதித்து போட்டுவிட்டு மானங்கெட்டு கொரட்டு என்று இழுத்துக்கிட்டு கடைசியிலே சிரிப்பாய் சிரிச்சு போகுதே, அதுக்காக தரலே ஐயா உனக்கு இந்த அறிவு. மானெடுங்கால ஆபத்து ஒன்று வருதே, அதை யாராலும் தடுக்க முடியாதே, தடுக்க முடியாது. அந்த ஆபத்தை தடுப்பதற்குத்தான் இந்த அறிவு மாணிக்கத்தை தந்தான். அந்த அறிவு மாணிக்கத்தின் துணையை கொண்டு அந்த ஜீவன் பாழ்போகாமல் இருப்பதற்கு நீங்கள் ஒவ்வொருவரும், நான் பாடுபடுகிறேன், பாடுபட்டேன், பலன் எடுத்தேன், உனக்கும் சொன்னேன் சொல்றாங்க. மேவினுள்ள பாடுபட்டாங்க, பலன் எடுத்தாங்க, நமக்கு சொன்னாங்க. சொன்னதை என்ன சொல்றாங்க தெரியுமா? என்ன போல நீ கஷ்டப்பட வேணாம், கையேந்து வேலைக்கு சாப்பிட்டு பசியாட்டு என்ன கையேந்து நினை, தூக்கத்தை குறை, பஞ்சமா பாதகங்களிலே கலந்திடாதே, பயிரேறும் காலமையா உயிர் பயிரேறும் ஜீவ பயிரேறும் காலமையா தவறிடாதே அப்படிங்கிறாங்க. பாருங்களேன், சொல்லுவாங்க விதத்துல, என்னங்க என்னாச்சு, அவர் தவறிட்டாருங்க. எப்படி தவறிட்டாரு? உலகத்தை சொல்லுவாங்க, தவறிட்டார், காலம் ஆயிட்டார். தெய்வம் கொடுத்த காலத்தை ஒழுங்காக பயன்படுத்தாத காரணத்தினால், காலன் வந்து உயிரை எடுத்துக்கொண்டதன் காரணத்தினாலே காலம் எல்லாம் வீணாய் போய், வந்த காலம் எல்லாம் வீணாய் போய் காலம் ஆயிட்டார், இறந்து போய்விட்டார். தன் உயிரை ஜீவனை இழந்து போய்விட்டார் என்பது இறந்து போய்விட்டார், காலமாய்விட்டார். எவ்வளவு இதுவா சொல்றாங்க பாருங்களேன். அப்போ இதெல்லாம் யார் செய்யறதெல்லாம் யமன் செய்யறாங்க. ஆனா சொல்றாங்க, பழியாகிய யமன் அதுல வந்துச்சு போயிட்டாரு, இப்படி வந்துச்சு போயிட்டாரு, யமன் வந்துட்டு போனான்னு யாராவது சொல்றாங்களா? இல்ல, தெய்வம் சொல்றாங்க, பழியாகிய யமனே பயந்தோடி விரண்டனேன்றாங்க. ஏன் பயந்து ஓடனா சொன்னா, தெய்வத்தினுடைய செல்ல பிள்ளையா நாம ஆய்க்கணுன்றதை நமக்கு அங்கே அருளுகின்றார்கள். ஆத்மா, ஜீவாத்மா, பரமாத்மா உடலெடுத்துள்ள ஒவ்வொரு ஜீவனுக்குள்ளும் நின்று அதனதன் வேலையை செய்து வருவது ஆத்மா. அதனதன் தராதரத்திற்கு ஏற்ப கொசுவிற்கும் யானைக்கும் வண்ணாச்சி பூச்சிக்கும் ஊர்ந்து செல்லும் அட்டைக்கும் ஆத்மா அமைந்திருக்கிறது. ஜீவாத்மா, பரமாத்மா இந்த மனிதனிடத்தில் இவனுக்கென தனி சீதனமாக அமைந்திருக்கும் ஜீவாத்மாவுடன் பரமாத்மாவும் அமைந்திருக்கிறது. ஆறாவது அறிவு பெற்று 7ஆம் பிறப்புடலம் எடுத்து தன் ஜீவனை அறிந்த பிற்பாடுதான் ஜீவாத்மா மனிதனிடத்தில் இருக்கிறது என்று சொல்லுதல் முறை. ஐயறிவின் நுகர்ச்சியிலேயே கிடந்து ஆரோராகிய தன் ஜீவ உலகுக்கு செல்லுவதற்கு இச்சை கூட வராது இருக்கும் போது மாட்டுக்கு உரிய ஆத்மாவை உடையவனாக இருக்கிறான். தேவன் சொல்லுவாங்க, நரனை மனுவாக்கி மனுவை தேவனாக்கக்கூடிய வல்லவம் பெற்ற பிறகுதான் தேவனாகிறான், ஜீவனை அடைந்த பிறகுதான் அவன் தேவனாகிறான் என்று அள்ளுகின்றார்கள். அதையே உடையவனாக இருக்கிறான், அவனையே நரன் என்று வேதம் சொல்லுகிறது. ஆத்மா அழியவாகிய மனதோடு இருக்கும் போது நரன் என்று சொல்லப்படுகிறது. தன் ஜீவனை அறிந்த பின் ஜீவாத்மா என்று பெயர் பெறுகிறது. அப்போது தேவன் என அழைக்கப்பெறுகிறான். நடமாடும் திருமேனியுடன் விளங்கும் குரு மகான்மையராகிய தேவாதி தேவனே பரமாத்மா. பரமாத்மாவால் ஜென்ம சாபல்யம் பெறுதல், கலி என்ற அழி அவாவாகிய தன் ஆசையை பரமாத்மா சொரூபரிடத்தில் வைக்கும்படி வாய்த்து அவர்களுடைய அனுகிரகத்தால் தன் சொந்த ஜீவ உலகத்தை ஒருவன் சந்திக்கும் போது களிமா பொருள் கைவரவாகிறது. அவனே ஜென்ம சாபல்யம் பெறுகிறான்.
அப்படி ஒரு பரமாத்ம சுரூபர் வாய்க்காவிட்டால் ஆசையாகிய மனம் பழிபாதக இருளாக நின்று கடைசியில் அவனை நரகத்தில் ஆழ்த்தி விடுகிறது என்று தெய்வம் அவர்கள் அருளுகின்றார்கள். அந்த நிலையிலிருந்தே காப்பதற்காகவே அந்த பரமாத்மா திருமேனி தாங்கி ஊரான ஊர் மெய்வழி சாலை என்னும் ஊரை உண்டாக்கி உயிர்பொருளாகிய மெய்ப்பொருளாகிய ஜீவப்பொருளாகிய நமக்கெல்லாம் ஜீவப்பரிசாக தருவதற்காகவே இருந்து அருளாட்சி செய்து கொண்டிருக்கின்றார்கள் என்பதை நாம் ஒவ்வொருவரும் நினைத்து நினைத்து பார்க்க வேண்டும். ஆத்ம நிலையை அறியும் பருவம் குழவி முதல் ஒவ்வொரு பருவமாக பிறவி மாறி மாறி விளைந்து முதிவேறி 6வது பிறவிக்கு வந்த பிறகுதான் ஆத்மா நிலையை அறியும் சக்தி நமக்கு வருகிறது. நமது அகமுக கருவிகள் முழு வல்லபம் பெற்ற பிறகுதான் ஆத்மாவை அறிவித்தால் அறிய முடியும். PhD படிப்பை 5ஆம் கிளாஸ்ல சொன்னா எப்படி புரியாதோ அதே மாதிரி அந்தந்த பருவத்திற்கு தகுந்த மாதிரி இருந்துட்டு ஒரு முதிர்ச்சியான அனுபவம் மிகுந்த பருவத்திலே நாம் அடைய வேண்டும் என்று தெய்வம் சொல்றாங்க. 18 வயசுல இருந்து 40 வயதுக்குள் தெய்வீகத்தை அறியவே வேண்டும், அடையவே வேண்டும் என்கின்றார்கள். பரமாத்மா சுரூபரால் ஜீவாத்மாவை அறியலாம். இந்த தூல தேகத்தில் உள்ளவர்கள் பரமாத்மாவை காண முடியாது. ஆனால் பரமாத்மா தூலம் எடுத்து வந்து இத்தூலத்திற்கு அப்பால் உள்ள ஜீவாத்மாவை அறிவிக்க முடியும். பரமாத்மாவிற்கு மூச்சு ஆடாது. மூச்சு ஆடிக்கொண்டு இருப்பது ஜீவாத்மா. ஜீவாத்மாவின் மூச்சு அடங்குவது பரமாத்மாவை சார்ந்த நிலையில். இதற்கு ஜீவாத்மா தன் உடல் பொருள் ஆவியை பரமாத்மாவிற்கு தத்தம் செய்து அது தன்னுடைய உடல் என்று ஆன பிறகுதான் ஆகும். இத்தூலத்தை நீக்கி ஜீவதேகத்தில் ஏற்றி ஜீவாத்மாவையும் பரமாத்மாவையும் பரமாத்ம சுரூபர் அறிவிப்பார்கள் சொல்றாங்க. சால தெய்வ சன்னிதானத்துல 40 அடி தூரத்துல இருந்தாவே மூச்சு அடங்கும் அப்படிங்கிறாங்க. சொல்றாங்க, நாசிக்கு வெளியே மூச்சு ஓடுகின்ற எத்திர வல்லபம் உடையவராயிருந்தாலும் நம்பாதே என்று சத்தியவேதம் சொல்லுவதை நம்ம தெய்வம் அவர்கள் அடிக்கடிக்கு சொல்லுவாங்க. ஏன்னா இந்த காலம் சைத்தான் ரிட்டன் தான் வேக வேகமா வரும். ஆனா நாமெல்லாம் தன் ஜீவன் கிடைப்பதற்கு வழி தெரியாது இருந்த நமக்கெல்லாம் மெய்வழி என்று ஒன்று கிடைத்து அந்த மெய்வழியில் இருந்து சறுக்காமல் இருப்பதற்குத்தான் மாதத்திற்கு 2 கோடி 3 மாதத்திற்கு திருவிழா, வார வாரம் சபை, மாதம் சிறப்பு சபை, தினந்தோறும் இது மாதிரி கற்பகத்துறை என்கின்ற ஜூம் சபைகள் எல்லாம் ஏன் இருக்கிறது என்றால் தெய்வ நினைவுகளை நாம் ஒவ்வொருவரும் நினைவில் தெய்வம் நமக்கு இசைய வேண்டும் என்றால் நாம் அசை போட வேண்டும் என்பதற்காகவே நடந்து கொண்டிருக்கிறதை நாம் எல்லோரும் நினைத்து பார்க்க வேண்டும். பரமாத்மா என்பது நாம், ஜீவாத்மா என்பது நீ பெண், நாம் ஆண். எமது உரிமை பொருளாகிய ஜீவாத்மாவை ரட்சிப்பது எமது கடமையாகி விடுகிறது. அதனால்தான் ஆணா இருந்தாலும் பெண்ணா இருந்தாலும் நாம் எல்லோரும் பெண், தெய்வம் அவர்களே ஆண். இப்படிக்கு சாலை ஆண் குரு என்று கையொப்பமிடுவார்கள் என்று தெரிவித்துவிட்டு மீண்டும் இந்த ஜீவனுடைய தொடர் சொல்றாங்க. ஜீவனை ஈசனாக்கும் செயல், ஜீவனை ஈசனாக்கும் செயல் கொண்ட பாடல். ஆசின் மாமரை அதிபுராதன மாசில்லாத நீகையர் மனோமகன் ஓசை கொண்ட நடனத்தாலே மனோ ஓசை கொண்ட நடனத்தாலே மனோ ஈசனாகும் இயல்பெடு தோதுவாம். தெய்வம் ஆண்டவர்கள் என்ன அந்த ஓசை கொண்ட நடனம், தை தை ஜல் ஜல்னு ஒரே ஓசையாக கேட்கும் போல் இருக்கிறதே. அனந்தாதி தேவர்கள் சபையோர் நல்லா கேட்குது, நேரா ஜொலிக்குது என்று கூறவே ஆண்டவர்கள் நீங்களும் அந்த சிலம்பொலியை கேளுங்கள் என்று அருளி செய்தார்கள். அதை கேட்பதனால் என்ன பலன் என்றால் அந்த ஜீவன் கிடைத்தேறுவதற்கு வழி வந்த அவதார புருஷனுடைய அந்த நாத ஒலியை, அந்த வேத ஒலியை நம்மால் கேட்க முடியவில்லை. இது கலிகாலம் என்றாலும் அந்த இடத்துல காகோபுசன்ற பிரான் அவர்கள் அள்ளியதை போல போட்டோ எடுக்கக்கூடிய வாய்ப்பு இருந்தது. தெய்வத்துடைய திருமேனியை நாம புகைப்படமாக எடுத்து வைத்திருந்த பார்த்தோம். அதே நேரத்தில் அவருடைய துணியை கேட்பதற்கு டேப் ரெக்கார்ட் வருது. காகோபுசன்ற பிரான டேப் ரெக்கார்டர்னு ஒரு வாசகம் வருது, ஏடிஎம்னு வருது, ஒவ்வொரு இங்கிலீஷ் வார்த்தையும் அதுல ஆங்கில வார்த்தையில வருது. இதெல்லாம் தெய்வத்துக்கு அங்க நடக்கும்ன்றதும் நிறைய எடுத்து குறிக்கிறாங்க. அது இருந்ததுனால்தான் தெய்வத்தினுடைய துணியை, திருத்துணியை நாம் கேட்கின்றோம். சொல்றாங்க, எங்க அப்பா எல்லாம் நைட்டு நான் மெட்ராஸ்ல இருந்தேன். அப்போ எங்க அண்ணா, தங்கச்சி, அம்மா எல்லாம் இருக்காங்க. விடுதியில படுத்துட்டு இருக்கார். டே மீனா ஒரு மாதிரியா இருக்குடா அப்படின்றார் பெரிய அண்ணாவை கூப்பிட்டு.
அங்கதான் பார்த்துட்டு இருக்காரு. என்னப்பா வாமிட் எடுக்கிறார், பிளாக். அப்போ நினைச்சாங்க ஓ புறப்பட போறார். 2 மாசமா கீழே விழுந்திருந்தார். தினந்தோறும் வாக்கியத்தெல்லாம் போட்டு கேட்டு கொண்டே இருந்தோம். ஏன்னா இருந்த காலகட்டத்தில் 99.99% உலக காரியங்களுக்காகவே போய் கொண்டிருந்த காலகட்டத்திலே தெய்வத்தினுடைய நினைவுக்காகவே தெய்வம் பார்க்கறாங்க, படம் போடுறாங்க. சன நேரத்துல அழைச்சிக்கிறதும் உண்டு. 3 மாசம் 6 மாசம் உட்கார வச்சு அந்த கணக்கெல்லாம் நேர் பண்ணி அழைச்சிக்கிறதும் உண்டு. அது தெய்வத்துக்கு தான் தெரியும். அப்போ 2 மாசம் ஆச்சு. நான் சென்னைக்கு போயிட்டு வரட்டுமா? போயிட்டு வாப்பா, நான் இருப்பேன், போயிட்டு வா அப்படின்றாங்க. போறேன். 9ஆம் தேதி ஜனவரி மாசம் 9ஆம் தேதி இரவு 12:30 மணி 1 மணி இருக்கும். அப்போ வாமிட் எடுக்கிறார். காட்டுக்கெல்லாம் போனோன்றார். எல்லாம் சுத்தம் பண்ணிட்டு வந்துட்டு கால்சாய் ட்ரெஸ்லாம் போட்டுறாங்க. போட்டாங்க. கால்சாய் தான் போட்டு வச்சிருந்தோம். அப்போ போட்டு வச்சிருந்தாங்களாம். அப்பா சொன்னாங்க, அப்போ வாக்கியம் வைடா அப்படிங்கிறார், மான்மியம் வை அப்படிங்கிறார். மான்மியம் வைடான்றாங்க. மான்மியம் வைக்கிறார். கொஞ்ச நேரம் மான்மியம் கேட்கிறார். அண்ணன் கேட்கிறார், தெய்வத்தினுடைய வாக்கியத்தை வைக்கட்டுமாப்பா? ஆண்டவர்கள் மான்மியத்தை அனந்தாதி தேவர்களும் அண்ணாக்களும் பாடியது. தெய்வ வாக்கியம் அவர்களுடைய நாத துணி, வேத துணி அல்லவா? அத தெய்வ வாக்கியம் வைக்கட்டுமாப்பான்னு வைப்பா அப்படிங்கிறார். வச்ச உடனே தெய்வத்தினுடைய துணி, திருத்துணி. சாவு என்பது கர் கர் என்று அங்கு போவதும், இங்கே இதோ ஆண்டவர்கள் வந்து விட்டார்கள், ரதம் கொண்டு வந்து விட்டார்கள், எனக்கு ஒரு சட்டையை கொண்டு வந்து விட்டார்கள், நான் போயிட்டு வருகிறேன் என்று சொல்லிட்டு போவதும் ஒன்றுதானா? இது உங்கள் ஊரில் இது சோபிதம் தானா அப்படின்னு தெய்வம் ஆத்திரத்துடன் ஆவலுடன் ஒரு அதிசயத்துடன் கேட்பார்கள் வெளிநாடாவிலே. அந்த வாக்கியம் வந்த உடனே வருகிறது, இதோ ஆண்டவர்கள் வந்து விட்டார்கள், ரதம் வந்து விட்டது அப்படின்னு. எங்க அப்பா மீனா, ஆண்டவர்கள் வந்து விட்டார்கள், நான் போயிட்டு வரேன் புறப்பட்டார். அப்போ அவங்களுடைய திருத்தொனி, நாதத்தொனி, வேதத்தொனி கேட்பதற்குரிய பாக்கியவான்களாக அனந்தாதி தேவர்களும் அனந்தகிகளும் வாரிசுகளும் நன்மனச்சிறோர்களும் நன்மனத்தோர்களும் இருந்து கொண்டிருக்கிறோம் என்றால் நாம் எல்லோரும் அந்த பரமாத்மாவிடம் ஜீவ பரிசை பெறுவதற்காகவே வந்தவர்கள் என்பதை இங்கே அழுதும் தொழுதும் உங்களிடம் பகிர்ந்து கொள்ள விடுகின்றேன். நமக்கல்ல, யாருக்கும் கிடைக்காத, சித்தர்கள் முத்தர்களுக்கெல்லாம் கிடைக்காத, உலக மக்களுக்கு எல்லாம் கிடைக்காத ஒரு பெரும் பாக்கியம் என்னவென்றால், சித்தர்கள் முத்தர்கள் எல்லாம் எதிர்பார்த்து கொண்டிருக்கின்ற அந்த தனித்தலைமை பெரும்பதியாகிய பரமாத்மாவினுடைய திருத்துணியை கேட்கக்கூடிய வாய்ப்பை பெற்றவர்கள். அவர்கள் உருவாக்கிய அந்த அவர்கள் கட்டிய ஊரிலே இருக்கக்கூடிய வந்து செல்வதற்குரிய வாய்ப்பை பெற்றவர்கள், பரிசை பெற்றவர்கள். அந்த அவர்கள் உருவாக்கி நடமாடிய அந்த பொன்னரங்க தேவாலயத்திலே வணக்கம் செய்வதற்குரிய வாய்ப்பையும் பரிசையும் பெற்றவர்கள் நாம் தான் என்பதை நாம் பெருமிதமாக சொல்லிக் கொள்வதிலே நாம் பூரிப்படைகின்றோம், புலங்காகிதம் அடைகின்றோம் என்பதை தெரிவித்துக் கொண்டு, இந்த ஜீவனுடைய தொடர், ஜீவனுக்கு முக்கியமா தெய்வத்திட்ட வந்துட்ட உடனே அதை இழுத்துன்னு போறதுக்கு எவ்வளவோ வேலைகள் நடக்குது. ஒரு சின்ன ஒரு பதவியை அடைவதற்கென்றாலே அந்த பதவிக்கு 1008 சூட்சுமங்கள், 1008 சரிகளை செய்து அந்த பதவியை கிடைப்பாம, அரசாங்க பதவியோ அதிகார பதவியோ அரசியல் பதவியோ கிடைக்காம பண்ணுவதற்கு 1008 பேர் செய்கின்றார்கள் என்றால், இங்கே 1008 வேலைகள் மூலமாக சைத்தான் செய்தான். உன் ஜீவன் பேரில் உனக்கு அன்பு இருந்தால் அதற்கு அடையாளம் இருக்கிறது. நாம் பேசும் போதெல்லாம் மயிர் கூச்செறிந்து கண்ணீர் பெருகும். தெய்வம் உத்தரவு பண்றாங்க, அருளமுதத்துல சொல்றாங்க. உன் ஜீவனுக்கு தீங்கு செய்வது எது? தீங்கை போக்குவதுன்றாங்க. உனக்கு பாழான எண்ணத்தை உருவாக்குவதும் நான் தான், அந்த எண்ணத்தை அழிப்பதும் நான் தான் உத்தரவு பண்றாங்க. உன்னுடைய நல்ல எண்ணத்தை உருவாக்குவதும் நான் தான், உன்னை நல்ல எண்ணத்திற்கு தகுந்த போல் மோட்ச பதவியை கொடுப்பதும் யாம் தான் என்று தெய்வம் அருள்கின்றார்கள். ஜீவனுக்கு தீங்கு செய்வது மனம். உன்னை கெடுக்க நிற்கிற திருடன் உன் மனம். அவன் உன் ஜீவனுக்கு தீங்கு கொண்டு வந்து விடவே நிற்கிறான். அவனை நம்பாதே என்கின்றோம். ஏன்? நாம் உன் ஜீவனாய் இருக்கிறோம். அதற்கு அங்கு ரூஹுடைய ஜீவதேகத்தில் ஒன்றாக இருந்து பங்கு பிரிந்ததால் இங்கு சேர்ந்தோம். ஆனால் அது நினைப்பில்லை. தாயின் முளைப்பால் குடித்தது உனக்கு நினைப்பிருக்கிறதா? இல்லையே. ஆகவே அதற்கு முன்காலத்தில் நடந்தது எவ்வாறு நினைப்பிருக்கும்? ஆதலால் மனம் போன போக்கெல்லாம் போக வேண்டாம் என்று அருள்கின்றார்கள்.
அப்ப ஜீவனின் தீக்கை போக்குவது ஆண்டவர்கள் பாடல்கள். நீ உன் ஜீவனை உன் வீட்டில் இருக்கும் தகர குவளை அளவு கூட மதிக்கவில்லை. தகர குவளையை விலக்கி துருப்பிடிக்காமல் எண்ணெய் போட்டாவது வைப்பாயல்லவா? ஆனால் உன் ஜீவனை அந்த அளவில் கூட வைக்காமல் அதை துருபிடித்து ஜீனித்து போகவிடவே கங்கணம் கட்டி கொண்டிருக்கிறாய். ஆகவே நம் சட்டையின் கீழ் ஒதுங்கிக் கொள்ளுங்கோ என்கின்றோம். நம் வசனங்களை பாட்டுகளை வாய்விட்டு சத்தமிட்டு படித்தால் உங்கள் அசுத்த ஆவியெல்லாம் வெளியே போகும், சுத்த ஆவியெல்லாம் உள்ளே நுழையும். உள்ளம் உருகார்க்கு கள்ளம் கருகாது, ஞானம் வெள்ளம் பெருகாது என்பது வேத சட்டம். ஜீவனின் மாசு ஒழிப்பது செவி உணவு. ஜீவனுக்கு மெய் உணர்ச்சி தைப்பது காது வழியாகத்தான். செவிச்சுவை உன் ஜீவனுக்கு உன்னதத்தையும் உஷ்ணத்தையும் தேஜஸையும் உண்டாக்குகிறது. உன் ஜீவனில் உள்ள சர்வ மாசுக்களையும் ஒழிப்பது செவி உணவு அருளமுதமாகிய தெய்வ மருந்து உண்டால்தான் உன் ஜீவனில் கப்பியுள்ள அடி கரு வழிவரு பிறவியை மாசு ஒழியும் என்று தெய்வமர்கள் அருளுகின்றார்கள். ஜீவனை பற்றிய பிற வார்த்தைகள் பாடல்கள் மான்மிய பகுதிகள் நிறைய இருக்கின்றன. பிள்ளை நேரம் உங்கள் ஒவ்வொருவர் கையிலும் 3 வருட காலம் தூக்கத்தை மிச்சம் பண்ணிய தவறஸ்து இருக்க வேண்டும். ஜீவ உணவு உன் சுவாசத்திற்கு வேண்டிய உணவை நறுமணத்தை இந்த பூவிலே வைத்து படைத்தான். அதுதான் உன் ஜீவ உணவு. வயிற்றுக்கு உணவுக்கு அறுசுவை இருக்கிறது. செவிக்கு உணவு தெய்வத்தினுடைய வாக்கியங்கள். ஜீவனுக்கு உணவு ஜீவாவி உண்ணுதற்கே சீர்மலர் மனம் படைத்தான் பண்றாங்க. ஜீவபதி அரசர் கீழே பாதாளம் தொட்டு மேலே விண்முகடு வரை ஆராய்ந்து பழகிய பிரம்மனிஷ்டர்களுக்கு ஜீவன் உறைவிடம் உலாவிடம் எல்லாம் தெரியும். மேலும் அவர்கள் மெய் பொய் இரண்டையும் பிரித்தறிந்து இந்த பொய் தேகத்தை விட்டுவிட்டு அந்த மெய் தேகத்தில் நுழைந்து கொண்டவர்கள். ஆதலால் அவர்கள் பிறரையும் அவ்வாறு ஆக்குகின்றார்கள். அவர்களே ஜீவபதி அரசர். அவர்களே தங்கள் கைமெய்யாக பெற்றுள்ள ஞானத்தால் உங்கள் அழிந்து போகிற நாமங்களை இந்நில உலகில் அழியாது எந்நாளும் நின்று நிலவும்படி செய்யும் வல்லமை படைத்துள்ள இரட்சகர் ஆவார். அவ்விளைவேறு நிறைவு தவப்பயன் தவப்பலன் பெற்றுள்ள அவர்களின் திருநாமத்தை சொல்வதே முத்தி என்று அருளியுள்ளார்கள். ஒருவன் ஞான கல்வியை தொடங்கும் போதே ஜீவன் முத்தன் என்னும் பெயருக்கு உரியவனாகின்றான். தொனியை அதிகமாக மெய் செயலில் செலவு செய்யுவனே ஜீவன் முத்தனாகிறான் என்பதற்கு நமக்கு உளவு தருகின்றார்கள். ஜீவ எந்திரம் யமனை வெல்லுகின்ற ஜீவ எந்திரம் சாலை என்ற இந்த ஒரு எல்லையில் தான் இருக்கிறது அந்த வல்லபம். நீங்கள் பார்க்க ஒரு ரூபத திருமேனி ஏற்று வந்திருக்கிறது. உனக்குள் இருக்கும் ஜீவதேகமாகிய அந்த பிரணவ தேகத்திலேயே சர்வமும் அடங்கியுள்ளது. முத்தொழிலுக்கு அரசு ஆகி அதற்கு மேலும் பாய்ந்து கையில் சன்னத பெற்றவர்களுக்குத்தான் அந்த பிரணவ வித்தில் அடங்கிய பிரம்மாண்டமான அண்டாண்ட அகண்டாகார தோற்றங்கள் அனைத்தும் தெரியும். ஆகவே இந்த ஜீவனை பற்றிய விஷயங்களை அறிந்து விஷமாக போகக்கூடிய யமன்பதி எல்லையிலே இருந்து ஜீவ அமிர்தமாக ஜீவ அமுதமாக அருகிலோ ஒருவர்க்கும் தரும்பினா விடைச்சுவை அருளமுதினை உண்டு பெருகிய குருகுலமாக இருந்து தெய்வம் அவர்கள் தரக்கூடிய அந்த ஜீவ பரிசை பெறுகின்றவர்களாக பெற்றோம். நிரந்தரமாக பெற்று அந்த 4ஆம் பதமாகிய மேலாம் பரமாகிய அந்த கைலாய நாட்டிற்கு அனைவரும் செல்ல வேண்டும் என்று கூறி என்னுடைய தெய்வ புகழையை மீண்டும் மீண்டும் பகிர்கின்றேன். அனைவருக்கும் நமஸ்காரம். இந்த வாய்ப்பினை தந்தருளிய நமது தெய்வமர்களுக்கும் கற்பகத்தருவின் பொறுப்பாளர்களுக்கும் இதை கேட்டு செவி பகிர்ந்த அனைத்து சகோதரர்களுக்கும் சகோதரிகளுக்கும் என்னுடைய நமஸ்காரத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். நமஸ்காரம். தினமொரு நேரமென்றந்திருமொழி அதனை கேட்டால் பனி வெள்ளம் போலே பாவம் பறந்திடும் நிஜமே சொன்னோம். கனிமொழி ஜோதி வாக்கும் கையெழுத்தாதி நோக்கும் துணிவுடன் கேட்டோர் ஒற்றார் தொலைந்தனர் பிறவிதானே. அனைவருக்கும் நமஸ்காரம். நமஸ்காரம்.